வணக்கம். இயேசு இன்னும் வாழ்கிறார் அல்லது ஜீவிக்கிறார் என்பது அவரை வாழ்க்கையில் பின்பற்றுவோருக்கு மட்டுமல்ல, பின்பற்றாத பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள நம்பிக்கையாகும். இயேசு இன்னும் உயிருடன் இருப்பதை எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்டால், எங்கோ யாருக்கோ வியாதி குணமானதையும் ஏதோ பிரச்சனைகள் தீர்ந்ததையும் தான் பலரால் பதிலாக கூற முடியும். அவரவருக்கு நடந்த அற்புதங்களையும் கூட கூற முடியும். அவற்றில் பெரும்பாலானவை சரீர ரீதியான அல்லது உலக ரீதியான தீர்வுகளாக மட்டுமே இருக்கும். இவை மட்டுமே இயேசுவை வெளிப்படுத்துமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அற்புத அடையாளங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு போன்றவை பல்வேறு மார்க்கங்களிலும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எனவே கண்காணும் வெளிப்புற மாற்றங்கள் மட்டுமே இயேசு இன்னும் செயல்படுவதை நிரூபிக்க போதுமானவை அல்ல. அப்படியானால் இயேசு இன்றும் உயிரோடு இருப்பதை அல்லது ஜீவிப்பதை யார் மூலம், எப்படி, எதை வைத்து நிரூபிக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதிலை இந்த காணொளியில் காணலாம். கடைசி வரை கேளுங்கள். வேதமும் வியாக்கியானமும். இயேசு இன்றும் ஜீவிப்பதற்கு ஆதாரமாக உலக ரீதியான கண்காணும் அற்புதங்கள், சரீர அடையாளங்களை காட்டி இதை செய்தார், அதை செய்தார் என்று கூறலாம். அது கூடாதது இல்லை, ஆனால் போதாதது. ஏனென்றால் அதே போன்ற பல மாற்று அற்புதங்களும் வெவ்வேறு மார்க்கங்களிலிருந்தும் காட்டப்பட முடியும். இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்காக தேவன் கூறியபடி அந்நாட்டு அரசு முன்பு ஒரு கோலை மோசே தரையில் போட்டபோது அது பாம்பாக மாறி நெளிந்தது போல், அரசன் தரப்பினரும் மாற்றாக அவர்களிடமிருந்த கோலை பாம்பாக மாற்றி காட்டினர். மற்ற பாம்புகள் விளங்கப்பட்டாலும் கூட மாற்று அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட மாற்று சக்திகளால் முடிகிறது. மாற்று சக்திகளால் முனையினாலும் கூட நிகழ்த்தி காட்ட முடியாத அற்புதத்தை காட்டுவதுதான் அனைவரது அறிவுக்கண்ணை திறந்து பயனளிப்பதாக அமையும். அப்படிப்பட்ட அற்புதம் அல்லது மாற்றம் எது என்பதை பார்க்கலாம். உலக ரீதியான கண்காணும் அற்புதம் என்பது மனிதனை தன்பால் ஈர்ப்பதற்கு தேவன் வைத்திருக்கும் ஒரு கருவிதான். கொடிய வியாதிகள் நீக்கம், இறப்பிலிருந்து உயிர்ப்பு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய செய்யும் இயற்கைக்கு மீறிய சக்தி உள்ளிட்ட பல்வேறு கண்காணும் அற்புதங்களை 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பலருக்கும் செய்திருந்தார். இதன் மூலம் அவர் தன்னை அனைவரையும் பார்க்க செய்தார். ஈர்த்த பிறகு தான் யார் என்பதையும், ஏன் இறைமந்தனாக உலகுக்கு வந்தேன் என்பதையும் வெளிப்படுத்தினார். மனுக்குலத்தின் பாவ விடுதலைக்கான வழியை காட்டுவதே உலகத்திற்கு தான் வந்த ஒரே நோக்கம் என்பதை புரிய செய்தார். மக்களின் சரீர விடுதலைக்காக மட்டுமே அவர் தெய்வ மைந்தனாக பூமிக்கு அனுப்பப்படவில்லை. ஆனால் கண்காணும் அற்புதங்கள் ஒன்றையும் செய்யாமல் மக்களிடம் சென்று நானே இரட்சகர் என்று இயேசு கூறியிருந்தார் என்றால் ஒருவன் கூட அவரை நம்பியிருக்க மாட்டான். தன்னால் முன்குறிக்கப்பட்டவன் என்றாலும் கூட அவனை தன்னை பின்பற்ற செய்வதற்கும் அதில் அவன் உறுதியாக நிலைத்திருப்பதற்கும் கண்காணும் அற்புதங்களை அவ்வப்போது தேவைப்பட்டன. அவற்றை செய்தார். ஆனால் இயேசு நிகழ்த்திய சரீர அதிசயங்களை ஆய்வு செய்தோம் என்றால், அவரால் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவனுக்கு சாகும் வரை வேறு நோயே வரவில்லையா? இறப்பிலிருந்து மீட்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு கல்லறையிலிருந்து எழுந்து வந்த லாசரு போன்றவர்கள் இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. எனவே உடல் ரீதியான கண் பார்க்கும் உலக பிரகாரமான அற்புதங்களினால் மட்டும் இயேசுவை அடையாளப்படுத்துவதும் அதை மட்டுமே ஊழியத்தில் முன்னிலைப்படுத்துவதும் வீண். ஏனென்றால் உடல் ரீதியான அற்புதம் பெற்ற அவர்கள் இறக்கும்போதே இயேசுவின் அற்புதமும் முடிவுக்கு வந்து விடுகிறது. ஒருவேளை அவரால் அற்புத சுகம் பெற்றவன் அந்த அற்புதத்தின் மூலம் இன்று வரை வாழ்ந்து வருகிறான் என்றால் அவன் மூலம் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்று கூறலாம். அப்படி அனைவரது கண்ணும் காணும்படியாக யாரும் இங்கு இல்லையே. அப்படியானால் இயேசு இன்றும் செயல்படுகிறார் என்பதற்கான அடையாளம்தான் என்ன? இதை நிரூபிக்க வேண்டியது யார் என்றால், அதை அந்தந்த பக்தனின் வசம்தான் தேவன் அர்ப்பணித்துள்ளார். அவன்தான் இயேசுக்கான அல்லது அவர் இன்னும் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்க முடியும். அது எப்படி என்றால்,
உதாரணமாக, பெற்றோரின் ஜாடை, உடலமைப்பு, குணாதிசயங்களை கொண்டிருக்கும் மகன் மகளை மற்றவர்கள் அதே அடையாளங்களை வைத்து கண்டுபிடிப்பது போன்றதுதான் இதுவும். அந்த பெற்றோர் இறந்து போய்விட்டாலும் கூட பிள்ளைகளை பார்க்கும் உறவினர் அல்லது மற்றவர்கள் உனது அப்பா அல்லது அம்மாவை பார்ப்பது போல் உள்ளது என்று கூறுவார்களே, அப்படித்தான் இயேசுவை பக்தனும் அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் அது ஜாடை, உடலமைப்பு போன்ற வெளிப்புறமான அம்சங்களினால் அல்ல. அனைத்து சூழ்நிலைகளிலும் இயேசு காட்டிய அன்பின் அடிப்படையிலான குணாதிசயங்களை வாழ்க்கை நடைமுறையில் வெளிப்படுத்துவதன் மூலம்தான் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை பக்தனால் நிரூபிக்க முடியும். அதென்ன இயேசுவின் குணாதிசயங்கள் என்றால், பலவற்றில் ஒன்றை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். அடித்தவர்களுக்கும் துப்பியவர்களுக்கும் முகத்தை கொடுத்து, கேவலமாக பேசியவனுக்கு காதை கொடுத்து, தன்னை கொலை செய்யும் அளவுக்கு பகைத்தவர்களையும் மன்னித்தவர் இயேசு. கொலை செய்யப்படும் போகும் இடத்தில் இருந்து மறைந்து ஓடுவதற்கு அவருக்கு சக்தி இருந்தது. மறையலாமா மன்னிக்கலாமா என்று அவருக்கு அப்போது நேரிட்ட சோதனையில் அவர் தேர்ந்தெடுத்தது தெய்வ குணமான மன்னிப்பைத்தான். சற்று சிந்தியுங்கள். இதுபோன்ற அவமானகரமான சோதனை நமக்கு குடும்பத்திலோ அலுவலகத்திலோ தொழிலிடங்களிலோ நேரிடும்போது கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்ளும் நாம் நம்மை அவமானப்படுத்தியவனை மன்னிக்கிறோமா அல்லது அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் பதிலடி கொடுக்கிறோமா? இயேசு போல் அவமானத்தை தாங்கிக் கொண்டு அவர்களை மன்னித்தால் நீங்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள் வாழ்பவராக வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். தன்னை அடித்தவர்களின் நன்மைக்காகவும் இறைவேண்டுதல் செய்தவர் அவர். இயேசு போல் உண்மையாக மன்னித்தோம் என்றால் அடுத்ததாக கிடைக்கும் ஒரு நற்குணம் என்னவென்றால், நம்மை பகைப்பெறுவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்யும் நற்குணம்தான். இது போன்ற குணம் உங்களிடம் உள்ளதா? தொழிலிடங்களில், வாழ்விடங்களில், உறவுகளில் பகைப்பவர்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா? இயேசுவை உண்மையாக பின்பற்ற தொடங்கியதுமே ஜாதி, மதம், இனம், மொழி, பொருளாதாரம் என்ற மற்றவர்களை வேறுபடுத்தி பார்க்கும் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்பட்டு அனைவரையும் சமமாக அன்பாக பாவிக்கும் எண்ணம் படிப்படியாக வளர்வதை உணர்ந்திருக்கிறீர்களா? அதன் அடிப்படையில் செயல்பட முடிகிறதா? உண்மை கிறிஸ்தவனாக இருந்தால்தான் இதை உணர்ந்திருக்க முடியும். இந்த குணங்களை நாடாமல் ஆலயங்களுக்கு உருண்டு உருண்டு சென்றாலும் நீங்கள் கிறிஸ்தவன் அல்ல. உங்களுக்குள் கிறிஸ்து வசிக்காத போது அவரை எப்படி நீங்கள் வெளிக்காட்டுவீர்கள்? பிரச்சனைகள் வரும்போது எல்லாரிடமும் உள்ள இயல்பான எரிச்சல், கோபம், சண்டை, பகை, பழி தீர்த்தல் போன்றவற்றைத்தானே வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவின் உத்தமமான குணங்கள் உங்களுக்குள் வருகின்றன, அதை பிரதிபலிக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை மார்க்கத்தாரும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு பக்தன் ஒரே வசனத்தில் 7 வார்த்தைகளில் அடக்கியிருக்கிறார். வேறு தெய்வங்களை வணங்குபவர்களையும், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களையும், தன்னை பின்பற்றுகிறவர்களை வெறுப்பவர்களையும் நேசித்து, உலகத்தில் அவர்களுக்கானதை அந்தந்த காலத்தில் அருளும் உத்தமமான தேவனவர் என்பதை ஒரு வசனத்தில் மிக எளிதாக அவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமவராய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மற்றொரு இடத்தில் கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய செய்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆக அவரைப் போலவே அனைவரையும் சமமாக பாவித்து பகைப்பவர்களையும் உன்னை அடிப்பவர்களையும் நேசித்து செல்லும் உத்தமமான குணம் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்தானா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். கண்காணும் அற்புதங்களுக்கு மாற்று அற்புதங்களை போட்டியாக காட்டும் சூழ்நிலையில் உண்மை கிறிஸ்தவன் வெளிப்படுத்தும் மேற்கூறிய கண்காணாத அதே உத்தம குணங்களை வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை. உங்களில் இருக்கும் கிறிஸ்துவின் இந்த அடையாளத்தை உங்களை அறிந்தவர்கள் அறிந்திருக்கிறார்களா? அதை பற்றி சொல்லியிருக்கிறார்களா? அல்லது மற்ற எல்லோரையும் போல் நேசிப்பவனை மட்டும் நேசித்து பகைப்பவனை பகைத்து கர்வத்துடன் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறீர்களா? இப்படிப்பட்ட இயல்பான வாழ்க்கை கிறிஸ்துவை மற்றவர்களால் உணரச் செய்ய முடியாது.
இப்படி இயல்பான வாழும் ஏகப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்களின் இயல்பான பாவ நடவடிக்கைகளினால்தான் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்ற உண்மை மற்றவர்களுக்கு மறைத்து போடப்படுகிறது, கேலியாகவும் பேசப்படுகிறது. கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார், அதாவது அவர் என்னுள்ளிருந்து செயல்பட்டு என்னையும் அவரை போல் அன்பின் வடிவமாக வாழச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உண்மை கிறிஸ்தவனே நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்ட முடியும். அடித்தவனை தண்டிக்க சொல்லும் உலகம் இது. ஆனால் அவர்களை மன்னிக்க சொல்லும் இயேசுவின் குணாதிசயங்கள் உலகத்தின் இயல்புக்கு மாறானவை. எனவே இந்த உலகத்தில் இயல்பு நிலையை தாண்டி அவற்றை கடைபிடிப்பதற்கு பக்தனுக்கு இறைபலம் நிச்சயமாக தேவை. அந்த பலம் அவரை மிகச்சரியாக பின்பற்றுவர்களுக்கே தூய ஆவியின் மூலம் அளிக்கப்படுகிறது. இயேசுவின் குணாதிசயங்களை அவனாக பிரயாசப்பட்டு வெளிப்படுத்த முடியாது. அதற்கு எந்த பயிற்சிகளும் கிடையாது. வேறு மார்க்கங்களிலும் மன்னிப்பு உள்ளிட்ட பல்வேறு நற்குணங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான மார்க்கங்கள் நல்வழி, நற்குணங்களையே எழுதி காட்டியுள்ளன. ஆனால் அவற்றை அவர்களின் சொந்த வாழ்க்கையில் பின்பற்றி செயல்படுத்த முடிகிறதா? அதற்கு பலமளிக்கப்பட்டுள்ளதா? தொழில் அல்லது உறவு அல்லது சாதி மதத்தின் அடிப்படையில் பகைக்கிறவர்களை, பாதிப்படைய செய்தவர்களை, துரோகம் செய்தவர்களை மன்னித்து அவர்கள் மார்க்கம் சொல்லியபடி அவர்களின் நன்மைக்காக வேண்டியிருக்கிறீர்களா? வேண்டுதல் செய்ய முடிகிறதா? அவர்கள் தவிக்கும் போது தாங்கியிருக்கிறீர்களா? அதற்கான இறைபலம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? பகைப்பவனை திருப்பி பகைப்பதற்கும் சமயம் கிடைக்கும் போது அவனை வீழ்த்துவதற்கும் பெரிய பலம் தேவையில்லை. ஆனால் பகைப்பவனை மன்னித்து அவனுக்கு சமயம் நேரும் போது நன்மையை செய்வதற்கு அசாதாரணமான பலம் தேவைப்படுகிறது. அதை கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே அளிக்கிறது. இப்படி பகைப்பவனை நேசிப்பது உட்பட ஏகப்பட்ட நற்குணங்கள் வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளன. அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்த முடிகிறதா என்பதை நீங்களே கேட்டு பாருங்கள். நல்லதை எந்த சூழலிலும் பின்பற்ற வேண்டும் என்று எழுதி வைத்தால் மட்டும் போதாது. அதை வாழ்க்கை நடைமுறையில் செயல்படுத்த பலனையும் அளித்தாக வேண்டும். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த மார்க்கத்தில் இருந்த மகான்கள் பலர் அப்படி வாழ்ந்தார்கள், இந்த மார்க்கத்தில் இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று தூரத்து உதாரணங்களாக பலரை கூறலாம், யாரை பற்றியும் கூறலாம். ஆனால் கேள்வி அவர்களை பற்றியதல்ல. எனது கேள்வி எதுவும் எந்த மார்க்கத்தை பற்றியதும் அல்ல. கேள்வி உங்களை பற்றியதாகும். நீங்கள் அப்படி வாழ்கிறீர்களா? வாழ முடிகிறதா என்பதுதான் அந்த கேள்வி. மார்க்கங்கள் எழுதி காட்டும் நற்குணங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடிந்திருக்கிறதா? அதற்கான பலம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை நீங்களே நிரூபித்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள். வியாதிகள், கஷ்டங்கள் நீங்க பெறும் அற்புதத்தை விட உள்ளத்திலிருந்து வெளிப்படும் பாவங்கள், சரீரம் செய்யும் பாவங்கள், ஜென்ம சுவாபம் என்ற பிறவி குணங்களின் மூலம் செய்யப்படும் பாவங்கள் போன்ற தீய குணங்கள் மாற்றப்பட்டு முற்றிலும் நற்குணசாலியாக மாற்றப்படுவதுதான் மிகப்பெரிய அற்புதம். சரீர உலக பிரகாரமான அற்புதத்தை விட உள்ளுக்குள் கொண்டு புறப்படும் மாற்றங்கள் தான் மிகப்பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. அதை கிறிஸ்தவம் வலியுறுத்துகிறது. ஒருவன் தன்னை முற்றிலும் நல்லவனாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அதற்கென்று உடற்பயிற்சி, மனப்பயிற்சி என்று எதுவுமே இல்லை. ஒருவனை முற்றிலும் மாற்ற அவனை படைத்த இறைவனால் தான் முடியும். அதற்காக வேதம் கூறிய வழியில் தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகிறது. இதுவே சரியான ஆன்மீகம். எல்லாரையும் போல் இயல்பாக வாழ்ந்து செல்வதற்கு எந்த இறைபலமும் தேவையில்லை. என்னாலன்றி உங்களால் ஏதும் செய்யக்கூடாது என்ற ஒரு வசனத்தை தேவன் வேதத்தில் கூறுகிறார். இதை கேட்டதும் பொதுவாக வரும் சிந்தனை என்னவென்றால், தேவன் பலம் அளிக்காமல் என்னால் சாப்பிட முடியாதா? அவரின்றி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதா என்று உலக சம்பந்தமான கேள்விகளை மனதுக்குள் எழுந்து கொண்டிருக்கும். வசனங்களின் அடிப்படையில் நான் சொல்லும் 1-2 நன்மைகளை மட்டுமாவது செய்ய முடிகிறதா என்று மட்டும் பாருங்கள். மற்றவரிடமிருந்து ஏமாற்றி எடுத்ததை திரும்ப செலுத்த முடிகிறதா? பிறர்க்கு விரோதமாக செய்த காரியங்களை அவர்களிடம் சென்று கூறி மன்னிப்பு கேட்க முடிகிறதா? பிறருக்கு செய்த துரோகத்தை சம்பந்தப்பட்டவர்களிடம் சென்று அறிக்கையிட முடிகிறதா? பணம் கொடுத்து வாங்கிய கல்வியிடம், அரசு வேலை போன்றவற்றை விட்டுவிட முடிகிறதா? ஆனால் வேதம் இதைத்தான் வலியுறுத்துகிறது.
இதை செய்ய தேவன் பலனளிக்கிறார். ஏனென்றால் இதை உண்மை கிறிஸ்தவனால் மட்டும் செய்ய முடியும். உண்மை கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தவனால் மட்டுமே செய்ய முடியும். எப்போது என்றால், இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லியதையே செய்வேன் என்று முடிவெடுத்து அதன்படி நடக்க முற்படுபவர்களுக்கு இந்த காரியங்களை செய்ய, இந்த பாவ நிவர்த்தியை செய்ய தேவன் பலனளிக்கிறார். இவற்றையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் இயேசு நம்மிடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக ஈவுகளை நல்லோர் தீயோர், தன்னை வணங்கியவன் வணங்காதவன் என எல்லோருக்குமே அவர் அளிக்கிறார். ஆனால் அவர் கூறியிருக்கும் ஆத்ம ரீதியான, பக்தி ரீதியான, அவரது ராஜ்யத்துக்கு ரீதியான இந்த காரியங்களை அவரை ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டுமே அவர் அளிக்கிறார். அவர் இல்லாமல் எவனாலும் இந்த காரியங்களை செய்ய முடியாது. உலகத்தில் பிறக்கும் எல்லாருக்காகவும் அவர் அளிக்கும் அனுக்கிரகம், ஈவு என்பது வேறு. தன் மீது பக்தி நிலையில் இருக்கும் பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் பலம் என்பதும் வேறு. ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்டது அல்ல. இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவே ஆன்மீகம். இயேசு கிறிஸ்துவ மதத்திற்குள், குறிப்பிட்ட சபைக்குள் அடைக்கப்பட்டவர் அல்ல. தன்னை உண்மையாக தேடும் எவரையும் மார்க்கம் பார்க்காமல் இயேசு தேடி சென்று அடைக்கிறார் என்பதே சத்தியம். உள்ளான மாற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து வேதம் கூறும் தேவ நீதியை தேடுகிறவனுக்கு வெளிப்படையான நன்மைகளை கூடுதலாக தேவன் தருகிறார் என்றொரு வசனம் கூறுகிறது. ஆனால் நாமோ தேடச் சொன்னதை விட்டுவிட்டு தருவேன் என்று சொல்லப்பட்டதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இது போன்ற உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். நன்றி.